கிருபையும் மிகுந்த இறக்கும் தயவும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, அன்பான தேவனே, இந்த மத்தியான வேளையிலும் தேவனே எங்களை சகோதர சகோதரிகளை கூடியவர செய்தீரே, அதுக்காக நன்றி தேவனே. உமது வேதத்தை நாங்கள் தியானிக்குவோம் தேவனே. அதுல இருக்கிற அனைத்து ரகசியங்களையும் தேவனே, அதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் புரிந்து கொண்டு சரியாய் நாங்கள் உமக்கு சித்தம் செய்யற மக்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தரும் தேவனே. தேவனே, உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ற மக்களை நீ தெரிகிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் தேவனே. அவ்விதமாய் தேவனே, நாங்கள் உண்மை உண்மையாய் தெரிந்து கொண்டு உண்மை உமது முழு மனத்தோடு நாங்கள் முழு ஆத்மாவோடு உண்மை பின்பற்ற மக்களை நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தரும் தேவனே. இவையாவற்றையும் இயேசு கிறிஸ்து நோக்கி கிருபையும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, சோ சரிப்பா. ஹலோ, கேக்குதா? ஹலோ, ஓகே, சரிப்பா. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலா பொதுவா ஓகே, ஹாய் சாம் சாம்பல். ஓகே, பொதுவா வந்து சில டாபிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், ஓகேவா? நம்ம கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து தெரியணும். என்ன பாயிண்ட் சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில வந்து யார் வந்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள், எந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லி பார்த்தோம்னா, பாவிகள், ஆயக்காரர்கள். கரெக்டா? ஓகே, அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பிணியாளிகளுக்கு வந்தேன் அன்றி சுகமாய் இருக்கிறவங்களுக்கு நான் வரல சொல்லி சொல்றாரு. கரெக்டா? ஓகே, அது ஒரு வசனத்துக்கு ஒரு ஓமையில கூட படிக்கலாம். ஓகே, எங்கன்னா லூக்கா 15ஆம் அதிகாரம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா, டாக்ஸ் கலெக்டர்ஸ் அண்ட் சின்னர்ஸ் இருக்காங்க. அது கூட யார் இருக்கா? பரிசேயர்கள் அண்ட் டீச்சர்ஸ் ஆஃப் த லா இருக்காங்க. மர்மர்ட், அவங்க வந்து முறுமுறுக்கிறாங்க. யாரு? பரிசேயர்கள் அண்ட் டீச்சர்ஸ் ஆஃப் த லா, வேத பாரகர்கள், ஓகே, போதகர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. என்னதுன்னா, திஸ் மேன் இயேசு கிறிஸ்து பாவிகளை என்ன பண்றாரு, அவரை அவங்களை கூப்பிட்டு அவங்க கூட சாப்பிட்டு இருக்காரு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாருன்னா ஓமைக்கு சொல்றாரு. ஓகே, சப்போஸ் ஒருத்தருக்கு 100 ஆடு இருந்ததுன்னா அது ஒரு ஆடு தொலைஞ்சிச்சுன்னா அவங்க காப்பாத்தாம இருப்பாங்கன்னா சொல்லிட்டு, அப்படி மனம் திரும்புகிற ஆடுகள், ஓகே, அவங்களை குறிச்சுதான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்கு சொல்லி சொல்றாங்க. அந்த வசனம் மட்டும் படிச்சிருங்க. எதுனா 6:7, லூக்கா 15:6-7. ஆனந்தி காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமன்றங்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திருப்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன். ஓகேவா? இது யாருக்காக சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற பரிசேயர்கள் என்ன பண்றாங்க, பரிசேயர்களும் வேத பரவர்களும் இயேசு கிறிஸ்துவோட பேச்சை வந்து கேட்டு முறுமுறுக்கிறாங்க. எல்லாம் பார்த்து இவர் என்ன பண்றாரு, ஆயக்காரர்களும் பாவிகளோட என்ன பண்றாரு, சாப்பிடுறாரு சொல்லி சொல்றாங்க. வெல்கம் சின்னர்ஸ் அண்ட் ஈட்டிங் வித் தம். சோ அந்த டைம்ல யூதர்களோட கலாச்சாரத்துக்கு படி பார்த்தோம்னா வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா வந்து, யூதர்கள் வந்து பாவிகளோட இருக்க மாட்டாங்க. ஓகே, அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா பரிசுத்தமா இருக்கிறவங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா குஷ்டரோகிகள்லாம் வந்து அவங்க ஊர்ல இருந்தே வெளில இருப்பாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே,
அந்த நாட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லி பாக்குறோம். அவங்களை தொட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அந்த மாதிரி ரொம்ப பரிசுத்தமா இருப்பாங்க சொல்லி பாக்குறோம். சோ அப்படி இருக்கும்போது நியாயப்பிரமாணத்தின்படி இவங்க எல்லாமே திருப்பிடிக்கிற மக்களா இருக்காங்க. இதனாலதான் இன்னொன்னு உண்மை கூட நம்ம பார்த்திருப்போம். என்னதுன்னா 2 பேர் ப்ரே பண்ண போனாங்க. 2 people prayed. ஒருத்தர் வந்து இந்த டெம்பிள், அது எதுனா லூக்கா 18 பாருங்க, 18:10. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி ம், தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ம், பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், ம். அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரரைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளு, நான் பயங்கர என்னது நல்லது, நான் நல்லவனா இருக்கிறேன் சொல்லி அவரோட சுயநீதியை வந்து காமிக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அந்த ஆயக்காரன் போல நான் இல்ல. ஆயக்காரன் என்ன பண்றான், சொந்த நாட்டுக்கே துரோகம் பண்றான். என்னதுன்னா ரோமர்களுக்கு வந்து என்ன பண்றான், டாக்ஸ் கலெக்ட் பண்றான். அதனாலதான் அவன் பேர் என்னது, டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அங்க இயேசு கிறிஸ்து அடுத்த விஷயம் என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்து 12, நான் 2 தடவை என்ன பண்றேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். ஆஹ் என் சம்பாதியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ம் அடுத்தது ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையா இருக்கும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றான். ஓகே, அப்படி சொல்லும் போது இங்க என்ன புரிய வைக்கிறார் கிரைஸ்ட்? யார் வந்து வீட்டுக்கு வந்து உண்மையா போனா, உண்மையான இருதயத்தோட? ஆயக்காரன். ஓகே, அந்த பாவியாகிய ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர் தான். என்னதுன்னா தேவன் கிட்ட வந்து என்ன பண்றான், தேவனே என்னால நான் தப்பு செய்யறேன், என்னை மன்னிங்க சொல்லிட்டு முழு மனதோட வந்து மனம் திரும்பிக்கிற ஒரு ஆளு. இன்னொருத்த வந்து பெருமையா, நான் பாரு எவ்வளவு பண்ணிருக்கேன், நான் இது பண்ணிருக்கேன் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் வந்து இந்த பரிசேயர்களால இயேசு கிறிஸ்துவோட போதனைகளை ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன் ஆயக்காரர்களால ஏற்றுக்கொள்ள முடியுது? இதான் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட். பரிசேயர்களால ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, அவங்க ஏற்கனவே எதுல இருக்காங்க, அவங்களுடைய சுய நீதியில இருக்காங்க. நானு, எனக்கு தெரியும், நானு பர்ஃபெக்டான ஆளு, நான் 10 தடவை நான் தசமபாகம் நான் என்ன பண்ணேன், 10ல் 1 செலுத்துறேன், வாரத்துல 2 வாரம் நான் ஃபாஸ்டிங் பண்றேன், அது மட்டும் இல்லாதபடிக்கு நான் அவனை போல நான் வந்து ஏமாத்தல, துரோகம் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஓகே, நான் பர்ஃபெக்டான ஆள் சொல்றாங்க, எனக்கு எல்லாம் கரெக்டா தெரியும் சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிறவனும் என்ன பண்றான், தேவன் இடத்துல வந்து தலைய மேல தூக்குறது கூட இது இல்லாதபடிக்கு அவன் வந்து என்ன பண்றான், மனம் திரும்புறான், தேவனே நான் ஒரு பாவி சொல்லிட்டு. அப்போ இவன் தான் வந்து போனான்னு சொல்றாரு. ஓகே, நீதியா இருக்குது. அதனாலதான் நம்ம 100 ஆடுகள் கூட பார்த்தோம். அதுல பாவியாகிய மனுஷனை என்ன பண்றாரு, ரட்சிக்கிறதுக்கு வர சொல்லி பாக்குறோம். அதுல வந்து அந்த 16ஆம் அதிகாரத்துல கெட்ட குமாரன் கதையில கூட பாத்தீங்கன்னா, அந்த ஓமைகளை கூட பாத்தீங்கன்னா, அந்த கெட்ட குமாரனை தப்பு செஞ்சுட்டு போயிடுறான். போயிட்டு அப்ப தகப்பன் என்ன பண்றான், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் இருக்கா, எங்க வருவானா சொல்லிட்டு. அவன் தூரத்துல வரதை பார்த்த உடனே யார் ஓடுறா, பையன் வந்து ஓடி வந்து அப்பா கிட்ட வரல, தகப்பன் தான் என்ன பண்றாரு, அப்பா கிட்ட போறாராம். அது கூட பாருங்களேன், 16ஆம் அதிகாரம் லூக்கா 16, சாரி 16 15லயே வருது, கடைசியில வருது 15ல 22 படிங்களா. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் 20 படிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதில் ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஓகேவா? அப்போ தேவனோட இருதயம் எப்படி இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்புள்ளவர். ஓகேவா? மனம் திரும்புகிற மக்களை என்ன பண்றாராம், சிநேகிக்கிறார் சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த ஓமையிலையும் பாக்குறோம். அதுக்கு அப்புறம் வந்து இந்த காரியத்திலயும் நம்ம பாக்குறது என்னதுன்னா, ஆயக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களோட சுய நீதியில இருக்காங்க. ஆனா இந்த பாவிகள் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, தங்களை தாழ்த்தி கொள்றாங்க சொல்லி பாக்குறோம். தாழ்த்தி தேவன் இடத்துல இருந்து மனப்பூர்வம் மனம் திரும்பும்போது யார் வந்து வீட்டுக்கு நல்லபடியா போனாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் வழி தாழ்த்துறவங்க தான்.
தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது யாரெல்லாம் வந்து குழந்தையை போல ஏத்துக்கிட்டாங்களோ இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷங்களை, அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. கரெக்டா? அதான் ஒரு வசனம் கூட போட்டிருக்கோம். வேணா படிங்க அந்த வசனம். மத்தேயு 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம் படிங்க. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். தன்னை தாழ்த்துகிறவன். இங்க சொல்றது மெசேஜ் என்னதுன்னா, தன்னை தாழ்த்துகிறவன், தாழ்த்தி கேட்கணுமா. இப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க படிக்கலாம். எங்கன்னா இன்னொரு வசனம் படிக்கலாம். எதுனா இயேசு கிறிஸ்து வந்த டைம்ல இயேசு கிறிஸ்துவோட போதனைகளை வந்து கேட்க முடியாமச்சு. யாருக்கு? பரிசேயர்களுக்கு. அந்த காரியங்களை பத்தி லூக்கால சொல்லுவாங்க பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம். லூக்கா 5 33 இருந்து பாருங்களேன். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேகரும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீஷர் போஜனம் பானம் பண்ணுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். யார்கிட்ட கேக்குறாங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட கேக்குறாங்க சொல்லி பாக்குறோம். என்னது? யோவான் சீஷர்கள் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்காங்க, ப்ரே பண்றாங்க. பரிசேயரோட சீஷரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, ப்ரே பண்றாங்க. ஆனா உங்க சீஷர் இயேசு கிறிஸ்துவே, உங்க சீஷர் மட்டும் என்ன பண்றாங்க? குடிச்சுக்கிட்டும் சாப்பிட்டுட்டும் இருக்காங்க, போஜனம் பண்ணியும் குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இது என்ன சொல்லி கேக்குறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா? மணவாளன் அவர்களை விட்டு எடுப்படும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். ஓகே. இந்த காரியங்கள்லாம் வந்து யாருக்கு புரியல சொல்லி பாத்தீங்கன்னா, பரிசேயர்களுக்கு புரியல, வேதபாரர்களுக்கு புரியல. இயேசு கிறிஸ்து என்னதுடா அப்படியே சேஞ்ச் பண்றாரு, எல்லாத்தையும் மாத்துறாரு டிராஸ்டிக்கா. நம்ம நம்பிட்டு இருந்த காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அப்படியே ரேப்பிடா மாத்தும் போது இவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியல. ஓகே. அந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம், சில விஷயங்களை. அப்படி பார்க்கும்போது அடுத்தபடி என்ன சொல்றாரு 36ல? அவர்களுக்கு ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்திற்கு ஒவ்வாது. ஒருவன் புது திராட்சரசத்தை பழத்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். ஓகே. அப்ப என்ன சொல்ல வராங்க? இது என்ன? வஸ்திரம் துணி, அந்த துருத்தி, ஒயின் ஸ்கின்னு, ஓல்ட் ஸ்கின்னு, நியூ ஸ்கின்னு. ஏன் இது எதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க? இதுல என்ன புரியுது? என்ன சொல்ல வர்றாரு இயேசு கிறிஸ்து? இயேசு வந்து பழையதோட புதியதை சேர்க்கக்கூடாது. பழைய புதிய திராட்சை ரசத்தை புதிய துருத்தியில தான் போடணும். ஏன்னா புதிய திராட்சை ரசத்தை புதிய துருத்தியில தான் போட்டாதான் அந்த திராட்சை அந்த துருத்தி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே. ஏன்னா வந்து புதிய திராட்சை ரசம் என்ன பண்ணும்? அது வந்து அந்த ஈஸ்ட் அது என்ன பண்ணும்னா ஸ்ப்ரெட் ஆகும்போது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ வந்து புதிய துருத்தினா அது வந்து பிளெக்சிபிளா இருக்கும். இப்ப அதுவே பழைய துருத்தியில போட்டாங்கன்னா, பழைய பாத்திரத்துல அந்த துருத்தியில போட்டாங்கன்னா, புதிய திராட்சை ரசம் என்ன பண்ணும்? எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கிழிச்சிரும், பிஞ்சிரும். ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அந்த துருத்தி, இல்லைன்னா ஒயின் ஸ்கின். அதனால என்ன பண்றாருன்னா, புதிய துருத்தியில தான் நீங்க என்ன பண்ணும்? புதிய திராட்சை ரசத்தை போடணும். ஓகேவா? அதான் இங்க சொல்றாரு 38ல சொல்றாங்க, நோ நியூ wine must be poured into new wine skin. Okay. And no one after drinking old wine wants the new wine, for the old is better. சொல்லி பாக்குறோம். அவ பாத்தீங்கன்னா அதன் துருத்தியில தான் என்ன பண்ணுமா? அதன் திராட்சை ரசத்தை போடணுமா? அவ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணணும்? ஓப்பன் மைண்ட்ல இருக்கணும். அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும்? நான் சொல்ற காரியங்களை கேட்க முடியும் சொல்றாரு. ஓகேவா? இப்போ இங்க போதிக்கிறதா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி போதிச்சதா இருக்கட்டும், அந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து போதிக்கிற காரியங்களை
அவங்க என்ன பண்ணுமா, ஓப்பன் மைண்டோட கேட்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த மாதிரிதான் நம்மளுக்கும் இங்க நம்மளும் பாத்தீங்கன்னா ஓப்பன் மைண்டோட கேட்டாதான் நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் சொல்லி கேட்கறது. இது யோவான் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். யோவான் 7 வாங்க. ஜான் 7:16 இருந்து. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. அவருடைய சித்தத்தின் படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்வான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனா இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. எவ்வளவு சூப்பரான வார்த்தை பாருங்க. போதும். என்னதுன்னா, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமை தேடுகிறான். யாரெல்லாம் வந்து தன்னை பத்தியும் தன்னுடைய வாழ்க்கையை பத்தியும், அதான் நம்ம ஒரு வசனம் கிட்ட கேட்டிருப்போம். என்னதுன்னா, அநேகர் என்ன பண்ணுவாங்களாம், கட்டுக்கதைகளை சொல்லுவாங்களாம். அவங்களோட வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கம் என்னது? இயேசு கிறிஸ்து மீட்பு தந்தார். எதுக்காக பூமிக்கு வந்தார்? இயேசு கிறிஸ்து மூலமா என்ன வரப்போகுது சொல்ற அந்த ரட்சிப்பின் திட்டத்தை வந்து சொல்லாம, சுவிசேஷத்தை சொல்லாம, தங்களை பத்தியும் தங்கள் வாழ்க்கையை பத்தி இப்ப சாட்சியா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது எப்படியா இருக்கும் சொல்லி கேட்கிறாரு. ஓகேவா? அவன் சுய மகிமை தேடுறவனா இருக்கிறான். ஆனா நானும் பிதாவின் மகிமை தேடுறதுனா வந்திருக்கேன். ஓகே, அப்போ யாரெல்லாம் வந்து பிதாவின் மகிமை தேடுறாங்களோ அவன் உண்மையுள்ளவனா இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. there is nothing false about him. ஓகே, யாரெல்லாம் வந்து பிதாவின் மகிமை தேடுறாங்களோ அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார். திருப்பி படிங்க 18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனா இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. அநீதி இல்லை சொல்லி பாக்குறோம். இதனாலனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, நான் போதிக்கிறது எல்லாமே நான் சுயமா பேசல, என் பிதா என்ன சொன்னாரோ அதான் நான் பேசுறேன். படிங்க 16 மட்டும் திருப்பி ஒரு வாட்டி. 16. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. என்னுடையதா இல்லாதபடிக்கு என்னை அனுப்பினவருடையதா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா, அனுப்பினவருடைய வார்த்தைகளை சொல்றது தவிர நான் சுயமா பேசல. என் மகிமை தேடுறதுக்காக நான் வரல, நான் பிதாவின் மகிமை சொல்றதுக்காக தான் வரேன். சோ அப்ப நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேன், என்னில் அநீதி கிடையாது சொல்லி அவர் வந்து சொல்றாரு. ஏன் அநீதி இல்ல சொல்றாருன்னா, அப்ப இருந்த மக்கள் இயேசு கிறிஸ்து வந்து பயங்கரமா, பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் வந்து ஆயக்காரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பயங்கரமா வந்து குற்றச்சாட்டினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில காரியம் கூட பார்க்கலாம். படிங்க மார்க் 12:13. மார்க் 12. அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். என்னது? பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு. ஓகே, அவரை இது பண்ண சொல்லி என்ன பண்றாங்களா, கொஸ்டின் பண்றாங்களா. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க படிங்க. அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறேன். நாயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். எது கேக்குறாங்களா? இவ பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா இவரை வந்து மாட்டி விடுறதுக்காக, வகை தேடுறதுக்காக, கேட்ச் பண்றது பண்ணி, ஒண்ணு ரோமர் கிட்ட கொடுத்துடலாம், இவரை காட்டி கொடுத்துடலாம், என்ன இவரை புடிச்சு கொடுத்துடலாம், ஏதாவது ராயனுக்கு செலுத்தக்கூடாது சொன்னாருன்னா, இல்லைன்னா வந்து யூத மக்கள் கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி தேவனுக்கு கொடுக்குறா சொன்னாரு சொல்லிட்டு. அதனால கொஸ்டின் பாத்தீங்கன்னா பயங்கரமான கொஸ்டின். ராயனுக்கு செலுத்தணுமா இல்லைன்னா தேவனுக்கு செலுத்தணுமா சொல்லி டாக்டிக்கலா கொஸ்டின் கேட்கறாங்க. should we pay tax, யாருக்கு நாங்க செலுத்தணும் சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இயேசு சொல்றாரு. அடுத்த வசனம் படிங்க 15. அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுவிதனை மேல் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஓகே, அதுக்கப்புறம் வரல. அப்புறம் நெக்ஸ்ட் வேற வகையில வராங்க சொல்லி பாக்குறோம். இந்த ஆட்கள் வரல. பாத்தீங்கன்னா எப்படியாவது காட்டி கொடுக்கணும், எப்படியாவது இவரை வந்து அது காட்டி கொடுக்கணும் கிடையாது, பிடிக்கணும், வார்த்தையினால கேட்ச் பண்ணணும் சொல்லிட்டு
வராங்க. ஆனால் என்ன பண்றாருன்னா டைரக்டா உண்மையா என்ன சொல்றாரு, ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்க சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் நிறைய வாட்டி வந்து பரிசேயர்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஏரோதியர்கள், வேதப்பாரர்கள், ஆயக்காரர்கள் இவங்களாம் வந்து இயேசு கிறிஸ்துவ கேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு வசனம் கூட படிங்களேன். என்னதுன்னா மத்தேயு 19:1. இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனாலும் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். இங்கே பாருங்க, பரிசேயர்கள் என்ன பண்றாங்களா, சோதிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வந்து கொஸ்டின் கேட்கிறாங்க. என்னதுன்னா இது கரெக்டா, நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டா சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அடுத்தபடியா? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவர் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? ஓகே, அப்ப என்ன சொல்றாரு, இதெல்லாம் நீங்க வாசிக்கலையா? உங்களுக்கு அப்போ மோசே நியாயப்பிரமாணத்துல கொடுத்தது சர்டிபிகேட், டைவர்ஸ் சொல்ற சர்டிபிகேட், அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது உங்க மனத கடினத்துக்காக தான் கொடுத்தாரு தவிர தேவன் வந்து என்ன பண்ணல, 2 பேருமே இணைந்திருக்கணும் தான் விரும்புறாரு சொல்லி பாக்குறோம். தகப்பனும் புருஷனும் மனைவியும் 2 பேரும் ஒரே சரீரம் சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அப்படிதான் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு சொல்லி சொல்றாரு. சோ அப்ப பாத்தீங்கன்னா பரிசேயர்கள் என்ன பண்றாங்க, டெஸ்ட் பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து எப்படியா கேட்ச் பண்றதுக்கு வராங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்களேன், சதுசேயர்கள் வருவாங்க. எங்கன்னா மத்தேயு 23, 22, 23. மத்தேயு 22, 23. அதுல இருந்து பாருங்க. உயிர் தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்னைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரர் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவர் விவாகம் பண்ணி மறித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு சந்தானம் இல்லைன்னா பிள்ளைகள் இல்லாததுனால், சந்தானம்னா பிள்ளைகள் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சில்ட்ரன், நோ சில்ட்ரன் இங்க பாத்தீங்கன்னா இல்லாதனால அடுத்து அவங்களோட சகோதரனாகிய நெக்ஸ்ட் பிரதர் என்ன பண்றாரு, மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவர் இறந்து போயிடுறாரு பிள்ளைகள் இல்லாம. அதுக்கு அடுத்த இருக்கிற மாதிரி 7 பேர் என்ன பண்றாங்க, சகோதரர்கள், அவங்க அந்த மனைவியை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கடைசியில அந்த மனைவி இறந்து போயிடுது 27வது வருஷத்துல. ஓகேவா, இறந்துட்டு போயிருக்கு. அப்ப அவங்க கேட்கிற கேள்வி என்ன பாருங்க, 28 படிங்க. ஆகையால் உயிர் தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியா இருப்பாள்? அவர்கள் எல்லோரும் அவளை விவாகம் பண்ணினார்களே என்று கேட்டார்கள். பாருங்க, என்னதுன்னா எல்லாமே நியாய பிரமாணத்தின்படியும் சட்டத்திட்டங்கள் படியும் தான் வந்து கேட்கிறாங்க கொஸ்டின்ஸ். ஓகேவா, அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க 29ல. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். உயிர் தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல இருப்பார்கள். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, அப்போ உயிர் தெழுதலே அவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பார்கள் சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். உயிர் தெழுதலே அவங்க தேவ தூதர்களை போல இருப்பாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து சதுசேயர்கள் வந்து கொஸ்டின் கேக்குறாங்க. கேட்ட எப்படியாவது வந்து கிரைஸ்ட வந்து இவர் என்ன சொல்றாரு சொல்லி பார்க்கணும், ட்ராப் பண்ண வைக்கணும், அந்த மாதிரி சொல்லிட்டு டெஸ்ட் பண்றதுக்கு. அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10-15 கிட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். இவங்க வந்து எப்படியாவது பிடிக்கிறதுக்காக, இயேசு கிறிஸ்து பிடிக்கிறதுக்காக. ஆனா இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்ட பிறகு அவங்க உண்மையிலே மனம் திரும்பினாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்க இருதயம் என்ன இருக்கு, இன்னும் வந்து இயேசு கிறிஸ்துவ கொல்லணும் அளவுக்கு வந்து போயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். வேணா ஒரு இடத்துல படிக்கலாம். எங்கன்னா யோவான் 5ஆம் அதிகாரம். யோவான் 5. அதுல வந்து இது சூப்பரான விஷயம். இது நம்ம நிறைய கத்துக்கலாம் இந்த விஷயத்துல. இதுல ஒருத்தன் வந்து என்னதுன்னா, ஒரு ஆள் வந்து பேரலைஸ்டு, என்னதுன்னா கால் வராம 38 வருஷமா என்னது இருப்பார் சொல்லி பாக்குறோம். படிங்க 5:6. 3ல இருந்து படிங்க. 3ல இருந்து.
அவைகளிலே குருடர், சப்பானிகள், சோம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கும் படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுவான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றான். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. போதும். இதை யார் பாக்குறா? 10வது வசனம் படிங்க. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொல்றான்? அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னிடத்தில் சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவரிடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடினால் இயேசு விலகி இருந்தார். போதும். ஓகே, இப்ப என்னதுன்னா, இயேசு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கேக்குறாரு, நீ விசுவாசிக்கிறியா, சுகமாவியா சொல்லி நீ விசுவாசிக்கிறியா, உங்ககிட்ட விசுவாசம் இருக்கா, நீ சுகமாயிடுவ சொல்றது நிறைய வாட்டி இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த மாதிரி சுகப்படுத்திருக்காரு. கரெக்டா? உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது. கரெக்டா அந்த வார்த்தை சொல்லியிருக்காருல, ரட்சிக்குது சொல்லிட்டு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இயேசு யாருன்னே இந்த ஆளுக்கு என்ன பண்ணல, தெரியல. ஓகேவா? இயேசு கிறிஸ்து டைரக்டா இவன் கஷ்டப்படுறத பார்த்து 38 வருஷமா இவன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவர் டைரக்டா இறங்கி வந்து இவர்கிட்ட வந்து ஹீல் பண்றாரு. ஓகே, நீ சுகமாவரியா சொல்லி கேட்கிறாரு. நான் என்னைய வந்து தண்ணியில யாரும் கொண்டு போய் இவர் பேசுறதுனால இவர் சுகப்படுத்துவார் சொல்லி தெரியாது இவருக்கு. ஓகேவா? என்ன பண்றாரு, என்னை தண்ணியில கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்ல, நான் இங்க ரொம்ப நாளா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, படுக்கையை எடுத்து நல்லா சொல்ல உடனே உடஞ்சி நடக்கிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னதுன்னா, இவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கவே இல்ல, விசுவாசிக்காமயே பேர் தெரியாமயே என்ன பண்றாங்க, இங்க ஒரு அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, இது ஒரு பயங்கர ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு நான் படிக்கிறதுல. ஓகேவா? அதே நேரத்துல இங்க நம்ம முக்கியமா இன்னொரு விஷயம் பாக்குறது என்னதுன்னா, ஓய்வு நாள்ல என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து, இங்க சுகப்படுத்துறாரு. இந்த சுகப்படுத்துறத இந்த ஜூவிஷ் லீடர்ஸ், யூத லீடர்ஸ், ஓகே, அவங்க வந்து பாக்குறாங்க. பார்த்தவன என்ன சொல்றாங்க, லா சாபத் படி என்னது, ஃபோர்பிடன் என்னது, சட்டப்படி தப்பு வேலை இது பண்றது அப்படி சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து வந்து பயங்கரமா சண்டை போட வராங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க 16ல படிங்க. இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். பாருங்க, இவங்களால இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதங்களை வந்து புரிஞ்சுக்கவே முடியல. இதுதான் நம்ம எங்க படிக்கலாம்னா, ஒரு இடத்துல கூட படிக்கலாம். என்னன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிதா இன்னைக்கு வரைக்கும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இது அதுக்கு அடுத்த வசனம் படிங்களா, 17 படிங்களா. இயேசு அவர்களிடம், என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளைகளை மீறினரும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். பாருங்க, யூதர்கள் என்ன பண்ணாங்களாம், அவரை கொலை செய்யும்படிக்கு வகை தேடினார்கள். அவரு ஓய்வு நாள மீறினது மட்டும் கிடையாம என்ன பண்றாரு, பிதாவை வந்து அவருடைய தேவன் ஃபாதர் சொல்லிட்டாங்களாம். ஓகே, தேவனுக்கு இணையா சொல்லிட்டாங்களாம். அதனால கொலை செய்வோம். அப்ப என்னதுன்னா, இந்த யூதர்கள் வந்து அந்த பழைய கலாச்சாரத்தின்படி, யூதருடைய கலாச்சாரத்தின்படி இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவ அவங்களால ஏத்துக்கொள்ளவே முடியல. அது இந்நாள் வரைக்கும் என்ன பண்ண முடியல அவங்களால, அந்த மோசேவின் சட்டத்திட்டங்கள் படி இருக்கிறதுனால அவங்களால ஏத்துக்கொள்ள முடியல சொல்லி பாக்குறோம். இப்ப அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஓய்வு நாள் நீங்க கடைபிடிக்கிறீங்க, அது ஓகே தான். ஆனா சப்போஸ் ஓய்வு நாள்ல இந்த வீட்டுல இருக்கிற ஆடோ இல்லைன்னா மாடோ இல்ல பிள்ளைகளோ பள்ளத்துல வந்துட்டாங்கன்னா நீங்க காப்பாத்தாம இருப்பீங்களா? அதான் நான் செய்யறேன் சொல்லி கேட்கிறாரு. வேணா படிங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம்
10:11. மத்தேயு 12. ஹலோ, இது மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. அவர் அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர்கள் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்க மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவு விசேஷித்தவன்! ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். ஓகே, நியாயம்தான் என்று சொல்றாரு. அது சொல்லியே என்ன பண்ண முடியல, இந்த மக்களால ஏத்துக்க முடியல சொல்லி பாக்குறோம். ஓகே, அவங்களுக்கு வந்து இத வந்து பிரேக் பண்றாரு. ஒரு இப்படிதான் இருக்கு, இப்படிதான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இதான் கரெக்ட் சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவர் என்ன பண்றாரு, அதை அப்படியே மாத்துறாரு. சொல்லும் போது இவங்களால ஏத்துக்கொள்ள முடியல. இதுக்காக என்ன பண்றாங்க, அவரை கொலை செய்யறதுக்கு வந்து என்ன பண்றாங்க, துணியறாங்க சொல்லி பாக்குறோம். இந்த சிச்சுவேஷன் தான் நம்ம வந்து யோவான்ல கூட படிக்கலாம். ஒரு வசனம் யோவான்ல பார்க்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம். அது கூட பாருங்களேன். யோவான் 9ல இங்கே வந்து பெருவி குருடனை வந்து என்ன பண்றாங்கன்னா ஹீல் பண்றாங்க. என்னதுன்னா, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இப்படி பிறந்தான் சொல்லி சொல்றாங்க. இப்ப வந்து 6வது வசனம் படிங்க, 6-7. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் லியோவாம் குளத்திலே கழுவு என்றார். லியோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். வந்துட்ட பிறகு நிறைய பேர் பாக்குறாங்க. பார்த்துட்டு இவன் அந்த பிச்சை எடுத்துட்டு இருந்தா அவன் தானே இவன் சொல்லி சொல்றாங்க. சில பேர் அவன் இல்லப்பா சொல்றாங்க. ஆனா சில பேர் ஆமா அவன் தான்ப்பா சொல்லி சொல்றாங்க. அப்ப கேக்குறாங்க 10வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேரை என் கண்களில் மேல் பூசி, நீ போய் லியோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றார். ஓகே, அப்புறம் 13 படிங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த ஆளை வந்து பரிசேயர்கிட்ட கொண்டு வராங்க. குருடனா இருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேர் உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவர் என் கண்கள் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன் என்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர், இந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்தில் வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்றார்கள். அதற்கு அவர் தீர்க்கதரிசி என்றார். ஓகே, சொன்ன உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கூப்பிடு, அவங்க கிட்ட பேசணும். சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மா கூப்பிடுறாங்க. இவன் பிறந்ததுல இருந்தே குருடனா இல்லைன்னா இப்பதான் வந்து நடிக்கிறானா சொல்லி கேக்குறாங்க. அப்ப கூப்பிடும் போது 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வராங்க. படிங்க 20ல. தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன் என்ன பயந்தாங்கன்னா, இந்த ஜூயிஷ் லீடருக்கு பயப்படுறாங்களாம். பயந்து இவங்க அந்த சினகாக இல்லைன்னா வேத ஆலயத்துல இருந்து தள்ளி வச்சிருவாங்க சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க வந்து சொல்லாம இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் வந்து இவங்க என்ன பண்றாங்க, இவங்கிட்டே கேட்டுக்கோங்க, இவன் தான் வயது இருக்குல்ல, இவன் பெரிய பையன் தானே, இவன்கிட்டே டைரக்டா கேளுங்க சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? திருப்பி இவங்கிட்ட 2வது டைம் கேக்குறாங்க.
கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 24. ஆதலால் அவர்கள் குருடனா இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை ஐயாயப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, அவன் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, முன்னே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க, நாங்க மோசேவின் சீஷர்கள், நீயோ வந்து பாவி, பிறந்ததுல இருந்து நீ பாவியா இருக்க, நீ எங்களுக்கு போதிக்கிறியா சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? அது 34 சொல்றாங்க. 30 படிங்களா? அந்த மனுஷன் சொல்றா பாருங்க, இந்த காரியம் எவ்வளவு சிறப்பானது பாருங்களேன். என்னதுன்னா, பிறவி குருடனுடைய கண்களை வந்து யாரும் திறந்தது மாதிரி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா என்ன பண்றாரு, தேவன் வந்து பாவிகளுடைய சத்தத்தை கேட்கறது கிடையாது, பிரேயரை கேட்கறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பிறவி குருடனுடைய கண்ணை வந்து திறக்க முடியும் சொல்லி சொல்றாரு. 31 படிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பான். கண்களை திறந்தான் என்று உலகம் உண்டான முதல் கேள்விப்பட்டதில்லையே. தேவனிடத்துல இருந்து வரலன்னா இந்த பட்ட காரியங்கள் செஞ்சிருக்க முடியும் சொல்ல உடனே இவனை வந்து என்ன பண்றாங்கன்னா, நீ பாவத்துல பிறந்தனே எங்களுக்கு லெக்சர் பண்ணிட்டே சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? 34. அவ பாத்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு புரியுது, இதுல இருந்து புரியுது சொல்லி பாத்தீங்கன்னா, பரிசேயர்களுக்கு வந்து என்னதான் வந்து அற்புதங்கள் காமிச்சாலும் அவங்க நடந்ததை செஞ்சு பார்த்திருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்கவே முடியல சொல்லி பாக்குறோம். அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் என்னைய வார்த்தைகளை நம்பினாலும் நான் செய்யற கிரியைகளாச்சும் வச்சு நம்புங்க, நான் தான் மெசியா, நான் தான் ரட்சகர் சொல்லிட்டு. அவங்க கிட்ட இந்த ப்ராப்ளம் என்னதுன்னா, மெசியா வந்து ஒரு அதிகாரத்தோட செகண்ட் கம்மிங்ல வர மெசியா வந்து ஃபர்ஸ்ட் கம்மிங்ல நினைச்சிட்டாங்க. காலத்தின் நேரத்தையும் அறியாதபடிக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவரா, கழுதை மேலேயும் கழுதை குட்டி மேலேயும் ஒருவரா என்ன பண்ணல, அவங்க ரெகனைஸ் பண்ணல. அதான் சகரியால போட்டிருக்கு 9ஆம் அதிகாரத்துல. ஓகே, அவர் தாழ்மை உள்ளவராகவும் நீதி உள்ளவராகவும் அவர் என்ன பண்றாங்க, கழுதை மேலும் கழுதை குட்டியின் மேலும் வருவார் சொல்லி பாக்குறோம். அதை வந்து இவங்க என்ன பண்ணல, ரெகனைஸ் பண்ணல. அங்க பாத்தீங்கன்னா குருத்தொலை ஞாயிறு மாதிரி அங்க இயேசு கிறிஸ்து எருசலேம்ல என்டர் ஆகும்போது blessed is the one who comes in the name of the Lord சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க எல்லாருமே. அங்க சொல்லப்பட்ட சங்கீதத்துல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. ஆனா அங்க இருக்கிற பரிசேயர்கள் எல்லாம் சொல்றாங்க, உங்க சீஷர்களை அமைதியா இருக்க சொல்லுங்க. சொன்ன போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்க இவங்க கூப்பிடலன்னா இந்த கல்களை என்ன பண்ணுமா, கூப்பிடும். அப்ப பாத்தீங்கன்னா கடைசி வரைக்குமே இந்த யூதர்கள் மத்தியில, யூதர்களுடைய அந்த பரிசேயர்கள் வேதப்பாரர்களுக்கு மத்தியில அந்த காரியங்கள் சொன்னாலும் அவங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு, கடினப்பட்டிருக்கு. அவங்க ஆரம்பத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அழிக்கணும், சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வேணா பாருங்களேன். இங்கன்னா யோவான் 7:24. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். இது எதுக்குன்னா, சாரி 23 பாருங்களா, 23, 24. மோசே நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷர் விருத்த சேதனம் பெறலாம் என்றார். நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினால் என் மேல் எரிச்சலா இருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். அதான் இங்க பாக்குறோம். இப்ப நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா போதகங்கள் இதெல்லாம் கத்துக்கும் போது நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம். ஓகேவா? ஆனா என்ன பண்ணணும்னா, பி வித் ரைச்சஸ் ஜட்ஜ்மெண்ட். இது வந்து வேதத்தின்படி கரெக்டா இருக்கா இல்லையா சொல்றது நம்மளும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, இது எடுக்கிறதுக்கு காரணமே என்னதுன்னா, நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போதனைகள் வந்து கண்டிப்பா வந்து நம்ம கேட்டது கட்டிலும் வந்து அதிகமா டிஃப்ரெண்டா இருக்கும் போது, இப்ப எப்படி அப்ப இருந்த பெருசர்களுக்கு வந்து இருந்ததோ அதே போலதான் இங்கேயும் நம்ம பாக்குற போதனைகள் வந்து கண்டிப்பா வந்து அப்படியே பயங்கரமா புது விஷயமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ஆதியில இருந்து இருந்த போதனைகள். ஓகேவா? அது நடுப்பட்ட காலத்துல வந்து என்னாச்சுன்னா அநேக எல்லாமே மாறி மாறி, அதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் போன பின்பு கொடிதான ஓநாய்க்கள் வருவாங்களாம். அது ஒரு வருஷம் கூட படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வருஷம் படிச்சிருங்க. யோவான் 7 அதுலயே அந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 43 படிங்க. 40 அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. 45ல இருந்து
45 இருந்து. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கு பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதியுத்தரமாக, இந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பேசுறது போல யாரும் பேசினது இல்ல சொல்லி இவங்களே என்ன ஆயிடுறாங்க, ஷாக் ஆயிடுறாங்க. யாருன்னா காட் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வர போன கார்டியன்ஸே யார், பரிசேயர்களோட ஆட்களே அவங்க என்ன பண்ணா திரும்பி வந்துடுறாங்க சொல்லி பாக்குறோம். யார் கேட்கிறா? சீஃப் பிரீஸ்ட், பிரதான ஆசிரியர்கள் முதற்கொண்டு, வேத பாரர்கள் முதற்கொண்டு, அந்த பரிசேயர்கள் முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்றாங்க, டெம்பிள் காட்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணணும், அவர் வந்து சாவடிக்கணும் சொல்றதுதான் என்ன பண்ணுது, நோக்கமா இருந்தது. அவங்க மாற்றம் இந்த வந்து அவங்களுக்கு கிடையவே கிடையாது சொல்லி பாக்குறோம். சோ இதுதான் நம்ம வந்து என்ன பாக்குறோம்னா, அந்த பழைய விஷயங்கள் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட புது கவர்னட்டோட மாத்த முடியல சொல்லி பாக்குறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா புதிய உடன்படிக்கை எங்க சொல்றாரு, நம்ம படிச்சோமே எபிரேயர் 10ஆம் அதிகாரம். புது உடன்படிக்கைக்கு காரணரா இருக்காரு யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நியாய பிரமாணத்தை முடிச்சுட்டு புதிய பிரமாணத்தை வந்து கொண்டு வந்தார் சொல்லி பாக்குறோம், விசுவாச பிரமாணத்தை. அந்த விசுவாச பிரமாணத்தை என்ன பண்ண முடியல, இவங்களால ஏத்துக்கொள்ள முடியல சொல்லி பாக்குறோம். படிங்க 15ல இருந்து 10-15ல இருந்து. பரிசுத்த ஆவியானவரோ வந்து சாட்சி செலுத்துகிறார். எப்படி எனில், இந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ண உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்தில் வைத்து அவைகளை அவர்கள் மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் பயங்கரமான சேஞ்ச் அந்த டைம்ல. யார்களுக்கு? யூதர்களுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வேத பரவலுக்கு, அவங்களுக்கு எல்லாம். அதனால என்ன பண்ண முடியலன்னா இயேசு கிறிஸ்துவோட போதனைகளை வந்து அவங்களால ஏத்துக்கொள்ளவே முடியல. ஆனா யாரெல்லாம் வந்து அந்த ஹம்பிள் ஹார்ட்டோட அந்த குழந்தை போல அந்த இந்த இதோட ஏத்துக்கிறாங்களோ, அவங்க அதை பாக்குறாங்களோ, என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்களோ, அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா புரிய ஆரம்பிக்கும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப இங்க பாக்குற டிஃபரன்ஸ் என்னன்னா, இது எல்லா காலத்திலயும் இருக்கிறது தான். அதனாலதான் இப்ப நம்ம போலாம் அப்போஸ்தலர் 20-29. அது படிங்க. அப்போஸ்தலர் 20-29. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அடுத்தது, உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இது எப்ப சொல்றாருன்னா 2000 வருஷம் முன்னாடி பவுல் வந்து யாருக்கு சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, எபேசு சபைக்கு சொல்றாரு. எபேசு எல்டர்ஸ், மூப்பர்களுக்கு சொல்றாரு சொல்லி பாக்குறோம் இந்த சுவிசேஷத்தை. ஓகே, அத்திபார சுவிசேஷம் இல்லைன்னா வந்து இயேசு கிறிஸ்து பத்தின சுவிசேஷம். ஓகே, சுவிசேஷத்தை சொல்ல போது இவர் என்ன சொல்றாருன்னா, நான் போன பின்பு என்னதுன்னா, பவுல் போன பின்பு கொடிதான ஓநாய்க்கள் வருமா. ஓகே, அவங்க வந்து சுவிசேஷத்தை மாத்துவாங்களாம். அப்படிப்பட்ட மாற்றுதல் தான் நம்ம என்ன பாக்குறோம், நிறைய மாற்றங்கள் வந்து ஆயிடுச்சு சொல்லி பாக்குறோம். ஏன்னா வெளிப்படுத்தல் விஷயத்திலயும் சரி, நிறைய வசங்களையும் சொல்லி பார்க்கும்போது பிசாசானவன் என்ன பண்றானா, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு என்ன பண்றான், மக்களுடைய இதை வந்து மாத்திரா சொல்லி பாக்குறோம். அந்த மாதிரிதான் வந்து வசனங்கள் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்ம படிக்கிற வேதாகமத்தின் போதனைகள் வந்து இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போதனைகள் வந்து அது உண்மையிலேயே கரெக்டா இருக்கா இல்லையா சொல்லி நம்ம என்ன பண்ணணும், பைபிளை வச்சு நம்ம தெளிவு அடையணும் சொல்லி பாக்குறோம். இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா டிராஸ்டிக்கான நம்ம பழைய புரிதலுக்கும் இப்ப நம்ம அதனால்தான் பூர்வீக புரிதலுக்கும் இல்லைன்னா நம்மளுடைய ஆரம்பத்துல இருந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே வச்சிருக்கிற புரிதல் இருந்து, நம்ம பெற்றோர்கள் இருக்க புரிதல்ல இருந்து இப்போ கரெக்டான வசனத்தை நம்ம பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் நீங்க பேலன்ஸ் பண்ணும், இப்படி இருக்கா இல்லையா சொல்லிட்டு. வேணா ஒரு ஆட்கள் கூட பெரியா பட்டத்தை பத்தி பார்த்திருப்பீங்க, அது கூட பாருங்களேன். பெரியா பட்டத்துக்காரங்க, பெரியன்ஸ் எங்க இருக்குன்னா, பதினேழு 11. அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள்
இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயின் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இப்ப நம்ம நற்குணசாலிகளா தான் ஆகணும். என்னதுன்னா இந்த மக்கள் என்ன பண்ணாங்களா, பெரியன் பட்டணத்துக்காரங்க, இவங்க பவுல் சொன்னதை வந்து உடனே ஏத்துக்கல. பவுல் சொன்னதை என்ன பண்ணாங்களா, அவங்க எக்ஸாமின் ஆராய்ந்து பார்த்தார்களாம். அவங்க காது கொடுத்து கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு எக்ஸாமின் பண்ணாங்க, இப்படிதான் இருக்கா சொல்லிட்டு. அப்படி கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், ஆராய்ந்து பார்த்து இப்படி இருக்குது தெரிஞ்ச உடனே அவங்க நற்குணசாலியானாங்களாம். அப்ப என்னதுன்னா நம்ம முழுமையா கேட்டாதான் இது வந்து ஃபுல்லா காரியங்கள் நம்மளுக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லாம கேட்கறதோட இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆராயணும். அது இப்படிதான் இருக்கா, வேதத்தின்படி இது கரெக்டா இருக்கா, இவங்க உண்மையிலேயே கரெக்டா தான் பேசுறாங்களா சொல்லிட்டு. அப்படிதான் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாக்குற கிளாஸஸா இருக்கட்டும், இதை அப்படியே நீங்க ஏத்துக்கொள்ளாதபடிக்கு நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாமின் பண்ணா மட்டும்தான். பவுல் சொன்னதே வந்து என்ன பண்றாங்க, இங்க இருந்த பெரிய பட்டத்துக்காரங்க வந்து ஆராய்ச்சி பார்த்தாங்கன்னா, அப்போ இங்க நம்ம சொல்றதெல்லாம் என்ன பண்ணணும், யார் சொன்னாலும் சரி அதை எக்ஸாமின் பண்ணணும். அந்த மாதிரிதான் நீங்க இந்த கிளாஸ் வரதா இருந்தாலும் நீங்க எக்ஸாமின் பண்ணுங்க. இந்த எக்ஸாமின் தான் என்ன பண்ணல, யார் பண்ணல சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், பிரதான ஆசிரியர்கள், இவங்க என்ன பண்ணல, அதை எக்ஸாமின் பண்ணல. அவங்க செஞ்ச தப்பு நம்மளும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுதான் இந்த இப்ப நான் இதை எடுக்கணும்னு முக்கியமா நினைச்சது என்னதுன்னா இதுதான். இதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு பாருங்க. ஏன்னா மத்தேயு 23 யாருக்குன்னா பரிசேயர்களுக்கோ சதுசேயர்களுக்கோ சொல்ற ஒரு வார்னிங். 2ஆம் வசனம் படிங்க. வேதபாரகருக்கு பரிசேயருக்கு மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியே செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஓகே, சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி பாருங்க 8ஆவது வசனம். நீங்களோ ரவி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். நம்ம எல்லாரும் சகோதரரா இருக்கிறோம். அப்படியே 13 படிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகத்தை பூட்டி போடுகிறார்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்கள் பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. என்ன பண்றாங்களாம், அவங்களும் பிரவேசிக்கிறது இல்லையா, பிரவேசிக்க போகிறவர்களும் என்ன பண்றது இல்ல, விடுறது இல்ல சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் 15 படிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தால் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தாலான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். ஓகே, என்னதுன்னா நீங்க நியாயப்பிரமாணம் சொல்லி என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தனை உங்க மார்க்கத்தானா மாத்துறீங்க. அதுக்கப்புறம் உங்களை காட்டுல மோசமான ஒரு ஆளா என்ன பண்றீங்க, அவனை மாத்துறீங்க. 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, குருடர்களே, பரிசேயர்கள், சதிசேயர்களை பத்தி சொல்றாரு. என்னதுன்னா ஆயக்காரர்களை பார்த்து, ஆயக்காரர்கள் இல்ல, டீச்சர்ஸ் ஆஃப் லா, வேதப்பாரர்களை பார்த்து. அதே மாதிரி 23 பாருங்க, வேதப்பாரர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ. பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து யூத மக்களை பார்த்து சொல்லல, இல்ல ஆயக்காரர்கள் பாவிகளை பத்தி சொல்ல. யாரை பார்த்து சொல்றாருன்னா, வேதப்பாரர்களையும் வேதத்தை நல்லா படிச்சவங்களையும் பரிசேயர்களையும் சொல்றாங்க. அப்ப என்னதானே இவங்க என்ன பண்றாங்க, ஓப்பன் ஹார்ட்ல இல்ல, அவங்க வந்து வார்த்தை இப்படி சொல்லுதா சொல்லி காது கொடுத்து கேட்காதபடிக்கு அவங்க இருதயம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கடினமா இருக்கு. அந்த கண் தெரியாத ஒருத்தர் வந்து சொல்றாரு, இது வரைக்கும் பிறவியில இருந்து என்னது, அந்த பூமி உண்டானதுல இருந்து கண் பார்வை குருடனுக்கு, பிறவி குருடனுக்கு வந்து கண் பார்வை கொடுத்த மாதிரி எங்கேயுமே இல்லையே, ஆனா இவர் பண்ணியிருக்காரு, அப்ப தேவனால் வந்தவர் தானே சொல்றத டைரக்டா சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்க, நீ பிறவில இருந்து நீ பாவியா இருக்கிற, நீ எங்களுக்கு போதிக்கிறதா சொல்லி அவனை தூசித்து என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க சொல்லி பாக்குறோம். இவங்க சுயநீதியில இருக்கிற மக்களா இருக்காங்க. ஓகேவா? இவங்க நாங்க செய்யறதா கரெக்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணலன்னா, அவங்களுடைய வர போதனைகளை, அது என்ன சொல்ல வராங்க சொல்றது வந்து இயேசு கிறிஸ்துவோட போதனைகளை வந்து கேட்காதபடிக்கு அவங்க காதுகள் வந்து என்ன இருக்கு, மறைக்கப்பட்டதா இருக்கு. அப்ப நம்ம அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுமா, கேட்கிற விஷயங்களை கேட்டு ஆராய்ந்து பார்த்து அது அப்படி இருக்கா இல்லையா சொல்லி வெரிஃபை பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ற மக்களா இருக்கணும். அதுதான் நம்ம இங்க பாக்குறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த காரியங்கள்ல வந்து முக்கியமா நம்ம பாக்குறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து காலத்துல வந்த பரிசேயர்களுக்கும் வேதப்பாரர்களுக்கும்
அப்புறம் பிரதான ஆசிரியர்களும் பாத்தீங்கன்னா ஏன் பயங்கர கஷ்டமா இருந்தது இயேசு கிறிஸ்துவோட போதனைகளை கத்துக்கொள்றது சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க என்ன இல்ல, அவங்க இருதயம் வந்து ஓப்பன் ஹார்ட்ல இல்ல. அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவோட வருகையையும் இல்லைன்னா வந்து அவருடைய போதனைகளையாச்சும் கேட்டு, அவர் செய்த அற்புதங்களாச்சும் கேட்டு அவங்க என்ன பண்ணிருக்கலாம், அவங்க மனம் மாறி இருக்கலாம். ஆனா அவங்க அவங்க இருதயம் கடினமா இருந்து அவங்க கேட்காதபடி இருந்தாங்க. ஆனா சில பேர் இருந்தாங்க. யாருன்னா நிக்கதேமு ஒரு பரிசேயன் தான். அதே போல ஆஹ் கபாலியர் கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து இயேசு கிறிஸ்துக்காக பேசுவார் சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த மாதிரி சில பேர் மட்டும் என்ன பண்ணாங்க, பரிசேயர்கள்ல இயேசு கிறிஸ்துவ பின்பற்றவங்களா இருந்தாங்க. மிச்ச பேர்லாம் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, பின்பற்றவங்களா அவர் சொல்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணாங்க. லிசன் பண்ணி இந்த காரியங்கள்லாம் பார்த்து நீர் கண்டிப்பா தேவனிடத்துல இருந்து வந்தவர் சொல்லி விசுவாசிக்கிறாங்க. வேணா அந்த வசனம் படிக்கலாம். யாருன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து பாருங்களேன். 1-2. இருவருக்குள்ளே அதிகாரியான பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த தோழனும் என்று அறிந்திருக்கிறான். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டேன் என்றான். போதும். இங்க பாத்தீங்கன்னா ஏன் இரவு நேரத்துல வரணும், ஏன் பகல்ல வரல? பாத்தீங்கன்னா மத்த பரிசேயர்களா இருக்கட்டும், வேத பரங்களா இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க, இவரை புடிச்சு கேள்வி கேட்பாங்க. இவர் நிக்கதேமை நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஆதரவா என்ன பண்ணுவாரு, பேசுவாரு. அப்ப வந்து அந்த மத்த பரிசேயர்கள்லாம் வந்து திட்டுவாங்க இவரை. அது நீங்க யோவான்ல அந்த இதெல்லாம் நீங்க படிக்கலாம். ஓகே, ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவர் தெரியுது, இவர் வந்து ஒரு என்ன இருக்காரு, தேவனால் அனுப்பப்பட்டவர் சொல்லி இவருக்கு தெரியுது. ஆனாலும் என்ன பண்ண முடியல, அவரை பகிரங்கமா சொல்ல முடியல சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம பாக்குறோம். அப்ப என்னதுன்னா, யாரெல்லாம் வந்து ஓப்பன் மைண்டோட, திறந்த மனதோட அவங்க வந்து சத்தியத்தை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஆராய்ந்து பார்த்து அது காரியம் இப்படி இருக்கா இல்லையா சொல்லி செக் பண்ணிட்டு பண்றாங்கன்னா அவங்க கண்டிப்பா என்ன பண்ண முடியும், அவங்க சரியான சத்தியத்துக்குள்ள இருக்க முடியும். அந்த வாய்ப்பை பெறாம, அந்த அந்த வாய்ப்பு இருந்தும் அதை கேட்காதபடிக்கு இந்த பரிசேயர்கள், இந்த வேதப்பாரர்கள், அப்புறம் பிரதான ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மிஸ் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணாங்க, ஹிப்போக்ரட்டா ஆயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, மாயக்காரர்கள் ஆயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். இதான் நம்ம பாக்குற டிஃபரன்ஸ். அதனால நம்ம வந்து எந்த சத்தியம் எது இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் சத்தியமா சொல்லி பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட் கேட்கணும், கேட்டு ஆராய்ந்து பார்த்து அது நம்ம விளக்கணும். அதே போலதான் இப்பயும் நான் சொல்றது என்னதுன்னா, நம்ம இப்ப பாக்குற கிளாஸஸ், ஸ்டடி கிளாஸஸ் வந்து நீங்க கண்டிப்பா கேளுங்க. கேட்டுட்டு அதை ஆராய்ந்து பார்த்து அது காரியம் இப்படிதான் இருக்கா இல்லையா சொல்லி செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதனாலதான் என்ன பண்ணலாம்னா, நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு 45 மினிட்ஸ் இல்ல 50 மினிட்ஸ் நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் அந்த பாடத்துக்கான கேள்வி வச்சுக்கலாம். நீங்க போய் ஆராய்ச்சி பாருங்க. தனிப்பட்ட கேள்வி இருந்ததுன்னா செப்பரேட்டா நீங்க வந்து கேள்வியை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா வந்து டேரக்டா பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசுங்க. நம்ம வாட்ஸ்அப் இது கூகுள் மீட்லயோ இல்லைன்னா வந்து தனிப்பட்ட கால்லயோ நம்ம கனெக்ட் பண்ணலாம், இல்லை குரூப் கால்லயோ கனெக்ட் பண்ணலாம். நம்ம அந்த கேள்விகள் தனியா பார்த்துக்கலாம். மற்றபடி கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கணும்னா அந்த டைம்ல வந்து கிளாஸஸ் கரெக்டா அந்த டைம்ல வந்து கிளாஸஸ் போட்டோம். இப்போ 7:30 to 8:30 கிளாஸஸ் தான். 7:30 to 8:20 வரைக்கும் நம்ம கிளாஸ் பார்த்துட்டு 10 மினிட்ஸ் வந்து அந்த பாடத்துக்கான கொஸ்டின் பார்க்கலாம். சப்போஸ் வேற கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம தனியா வந்து பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுச்சுல ஓவரால் நம்ம சொன்ன வந்த கான்செப்ட்? ஓகேப்பா. ஸோ நம்ம நாளைக்கு கன்டினியூ பண்ணலாம். நாளைக்கு சாமுவேல் நீங்க வந்து இங்க போயிருக்கீங்களா, பெங்களூர் போறீங்களா? நாளைக்கு வந்துருவீங்களா? வெளியில போவான்னு நினைக்கிறேன். ஓ சரி, ஓகே. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. சும்மா அப்படின்னா இந்த மாதிரி டாபிக்ஸ், பொதுவான டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். எல்லாம் ஏற்கனவே பார்த்த காரியங்களை வந்து ரீகேப் பண்ணலாம். ஓகே சிங்கராஜ் அந்த மாதிரி. சோ நீங்க சப்போஸ் இருந்துட்டீங்கன்னா நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்றேன் கிளாஸஸ். அடுத்த பாடம் வந்து ஏற்ற காலம் சொல்றதுதான் கிளாஸ் 2ல. கிளாஸ் 2ல தான் இருக்கும். நம்ம கிளாஸ் 2ல இப்போ வந்து அப்பாயிண்டட் டைம் சொல்றோம் கிளாஸ் தான் நம்ம பார்க்கணும். ஓகே சரிப்பா. சோ இதை சொல்லணும்னு நினைச்சேன், அதுதான் இந்த பாடம் எடுத்தேன். உங்களுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து காலத்திலயும் இப்ப இருக்க அதே சிச்சுவேஷன் நம்ம வந்து இதை இருக்கக்கூடாது, நம்ம ஓப்பன் மைண்டா இருந்தா தான் நம்ம வந்து கேட்கறத வந்து சரியா புரிஞ்சுக்க முடியும் சொல்லி பாக்குறோம். ஓகே சரிப்பா. ஓகே, ஒரு பிரேயரோட முடிச்சிடலாம். பிரேயர் யாராவது பண்ணுங்க, சாமுவேல் இல்லைன்னா
ஆனா நம்ம கற்றுக்கொள்கிற போதனைகள் வந்து எப்பவுமே வேத வசனத்தின் அடிப்படையில தானே இருக்கணும். ஆமா, வேத வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும். எல்லாமே இப்ப பார்த்ததெல்லாம் வேதத்துல தான் படிச்சுட்டு இருந்தோம் நம்ம. சரி. எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் இருந்தா மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். வேதத்துல இல்லாத ஒரு விஷயத்த நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, டு தி டாட். வேதத்துல இருக்கிறது மட்டும் ஃபைனல் ப்ரூஃப். ஆமா, அதுதான் ஃபைனல் ப்ரூஃப். அதை விட்டு வெளியில எல்லாம் போக கூடாது. அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பிலீவ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பிலீவ் பண்ணக்கூடாது. ஒன்லி பைபிள், பியூர் பைபிள். ஏன்னா இந்த வெளிப்படுத்தல் விஷயத்தோட கடைசி புத்தகத்துல என்ன எழுதிருக்காங்கன்னா, இதுக்கு மேய்ஞ்சி யாராவது வந்து சொன்னாங்கன்னா அது ஆட் பண்ணதா இருக்கு, எடுத்தாங்கன்னா அது எடுக்கப்பட்டது, அவங்களுக்கு சாபம் வர சொல்லி பாக்குறோம். அதனால எந்தவித எக்ஸ்ட்ரா புக்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஓகே, ஒன்லி டு தி கோர் பைபிள் ஃபர்ஸ்ட். பைபிள் சார்ந்து இப்போ வந்து நம்ம வந்து வசனங்கள் வந்து யாராவது வந்து சொல்றாங்கன்னா, இப்போ நிக்கதேவை பத்தி ஒரு எழுதிருக்காங்க, இங்க வசனம் இருக்கு பாருங்க, இந்த வசனம் இருக்கு பாருங்க, இந்த வசனம் இருக்கு பாருங்க சொல்லிட்டு நம்மளுக்கு அதை பாயிண்டா வந்து எழுதியிருந்தாங்கன்னா அதை நாங்க படிக்கலாம், கத்துக்கலாம். ஓகேவா? அதே போல இயேசு கிறிஸ்துவ பத்தி, இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதங்கள், காண ஒரு அற்புதங்கள், அது மாதிரி அற்புதங்கள்லாம் வச்சு ஒரு புக் எழுதிருந்தாங்கன்னா அதை நீங்க படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு எடிஃபிகேஷனுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அதே போல நீங்க வந்து பவுலோட ரைட்டிங்ஸ் வந்து இப்போ நியாய பிரமாணத்துக்கும் விசுவாச பிரமாணத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன சொல்லிட்டு வசனங்களை வச்சு எழுதிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? மற்றபடி வேற ஏதாவது கனவு கண்டாங்க, என்னதுன்னா நான் வந்து 7ஆம் வானம் வரைக்கும் நான் போனேன் சொல்லி ஒருத்தவங்க டிஃப்ரெண்டா பேசுறது, அவங்க தரிசனங்கள், அவங்களுடைய பரலோகத்துக்கு போன விஷயனு, இல்லைன்னா அவங்க நரகத்துக்கு போன விஷயனு, அதெல்லாம் வச்சு பேசிட்டு இதெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்லி சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஓகே, பைபிள் என்ன இருக்குதோ அதான் ஏற்றுக்க முடியும். ஓகே, சரிப்பா. ஆராய்ந்து வேத வாக்கியங்கள் எல்லாம் அது கொடுத்திருக்கிறது, நாங்கள் அறிந்து கொடுத்திருக்கிறது. இதை நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள, சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க ஆசிரியர். சத்தியத்தை போதிக்க கிருபை பாராட்டுங்க ஆசிரியர். இந்த கிளாஸ் அட்டன் பண்ண ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு புரிந்து கொள்ள கூடிய ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிறேன் செய்யும் நல்ல பிதாவே. ஆமென். முழுவதுமே அர்ப்பணம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரம் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பார்க்கலாம். டேக் கேர். பை பை. பை பை. Thank you.